நீங்கள் தான் சொல்லணும். அண்ணாவும் பெரியாரையும் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்குமா, இவ்வளோ பேர் படிச்சிருப்போமான்னு இந்தியாவிலே படிப்பில் முதல் மாநிலமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தியாகங்கள் மறக்க முடியாது. பெரியார்லாம் பெண் உரிமை, பிறப்பின் அடிப்படையில், அந்த ஜாதி அடிப்படையில் அவங்கள கொடுமைப்படுத்துகிறதெல்லாம் தட்டி கேட்டது அதுதான் தட்டி கேட்டார். வைக்கத்தில் போய் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த நாராயணகுரு அவங்கெல்லாம் வாழ்ந்த பகுதி, அந்த ஊரில் வைக்கம் கோயில் தெருவில் போக முடியாது, அங்கே சோமநாதர் ஆலயம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பெரியார் தான் முதல்ல போய் போராடினாங்க. அப்போ காங்கிரஸ் மதராஸ் பிரசிடென்ஸுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா எல்லாம் ஒரு பகுதி, இவ்வளவு பகுதிக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து போராடினாங்க. ஒரு மாதம் அது திருவாங்கூர் மகாராஜா நிர்வாகத்தில் இருந்தது. ஒரு மாதம் உள்ளே வச்சாங்க. அவங்களுடைய மனைவியும் சகோதரியும் தொடர்ந்து போராடினாங்க. திரும்ப ஜெயிலில் இருந்து மீண்டும் போராடினாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, 6 மாதம் உள்ளே வச்சாங்க. அவ்வளோ தண்டனையும் வாங்கி நாராயணகுரு உங்களுக்கு தெரியும், இங்கே பொத்தேடியில் 7 வருஷம் தவம் இருந்தவர், பெரிய சிவபக்தர், முருக பக்தர், அவர் கிருஷ்ண பக்தர், நிறைய ஆலயங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அவர் அந்த தெருவில் நடக்கக்காக தான் போராடினார். 100 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஜாதி கொடுமையை எதிர்த்தது அவர் தான். அவரெல்லாம் இவ்வளவு அவங்கள அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.